மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு என்று சொல்வது போல ஒரு கதம்சம் தான். அதாவது துசித்த ஹல்லொலுவின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்குது. யார் நடத்தின, எதுக்கு நடத்தின என பல்வேறு விஷயங்கள் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு. அதுல குறிப்பாக கதை, திரைக்கதை, வசனம், யாரு டைரக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் போன்ற அல்லது ஒரு நாடகம் போன்ற ஒரு கதையம்சம் தான் இது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. இது சம்பந்தமாகத்தான் முழுக்க முழுக்க இந்த காணொளி தாங்கி வருது. துசித்த ஹல்லொலுவ யார் இவரு, பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? அவரோட கேரக்டர் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப தெரிய வந்திருக்குது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, யார் இவர் வகிச்ச பதவிகள் என்ன, இவர் எங்கிருந்து வளர்ந்து வந்தவர், யார் யார் கைபொம்மையாக இருந்தாரு, என்ன சிக்கலுக்குள்ள இவர் மாற்றினார் என்ற பல்வேறு விஷயங்களையும், இப்போது பேசப்படுகின்ற சர்ச்சைக்குரிய விஷயங்கள் என்ன, ஊகிக்க முடியுமான விஷயங்கள் என்ன, பல்வேறு விஷயங்களை தான் இப்போது நாங்க பேச போறோம். முதலாவது இந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு 8:45 மணி அளவுல ஒரு சட்ட ஆலோசனை பெறுவதற்காக குறித்த இந்த துசித்த ஹல்லொலுவையும் அவருடைய சட்டத்தரணி தினேஷ் தொடங்கடவும் ஒரு சட்ட ஆலோசனை பெறுவதற்காக நாராயணபேட்டையை நோக்கி பயணிக்கிறாங்க. போற இந்த சந்தர்ப்பத்துல இனம் தெரியாத 2 பேர் மோட்டார் சைக்கிள்ல குறுக்கே ஆயுதத்தை காட்டி அவரோட வாகனத்தை மறித்து வாகனத்துக்கு ஷூட் பண்ணி கதவை திறந்து குறித்த இந்த 2 நபர்களையும் அடித்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல அங்கிருந்த ஃபைல் ஒன்று எடுத்துக்கொண்டு அவங்க தலைமறைவாகியதும் வாகனத்துல சில பகுதிகளை சேதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. போலீசார் விரைந்து செயற்பட்டு துசித்த ஹல்லொலுவையும் அவருடைய சட்டத்தரணியையும் பத்திரமாக வைத்தியசாலையில அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. பெரிய காயங்கள் எதுவும் கிடையாதாம். உடனடியாக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்குது. யாரு செய்தார்கள், எவர்கள் செய்தார்கள் என்ற விஷயங்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, இந்த கேஸை இப்ப சிசிடிக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. வடமையான நாட்டு வழக்கு என்ன, ஓட ஓட சுடுவாங்க. இங்க இவங்களுக்கு எந்த காயங்களும் வரல. வாகனத்துக்கு அங்கே சின்ன காயங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஆனா அவரோட டாக்கெட் எல்லாம் ஒரு ஃபைலை நோக்கியதாக இருந்திருக்குது. இந்த ஃபைல்ல என்ன இருந்தது, யார் வந்தாங்க, யாருக்கு தேவையான இந்த ஃபைல்? முதல்ல இந்த துசித ஹல்லலுடைய வாழ்க்கை தொடங்குற இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்தேகாம பன்சலைக்குள்ளதான் இவரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. பன்சலைக்கு வருகின்ற கோலை ஆன்சர் பண்றது இவர் தானாம். அங்கிருக்கின்ற தேர்தலுக்கு தேவையான பணிவுகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் இந்த துசித். இந்த துசிதைக்கு ஒரு நாள் கோன்ஃபோல் வருது யாரிடம் இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னைய நாள் அமைச்சர் அமரசிறி தொடங்குடையிலிருந்து போன் கோல் வந்ததுனால தொடர்ச்சியாக இவரோட தொடர்பை பேண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பிறகு அங்கிருந்து இவர் எங்க ஷிஃப்ட் ஆகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலி வீதியில் அமைந்திருக்கின்ற சுதந்திர கட்சியினுடைய ஆபீஸுக்கு ஒரு டீ போயாக போட்டோ காப்பி பண்ற தொழில் தான் அவருடைய பிரதானமான ஒரு ஒர்க்காக அங்க அமைஞ்சிருக்குது. பல்வேறு அமைச்சர்களோட தொடர்பு கிடைச்சதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிமல் சிறிபாலடி சில்வாவோட அவருக்கு உறவு கிடைக்குது. அப்படியே பயணிக்கிற சந்தர்ப்பத்துல மங்கள சமரவீரவிடம் உறவு கிடைச்சதுனால அவரை சுத்தி இவர் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படியே போகிற நேரத்துல 2015ஆம் ஆண்டு எலெக்ஷன் வார சந்தர்ப்பத்துல இவர் மைத்திரிபால சிறிசேனோட ஒட்டிக்கொண்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருப்பதாக சொல்லப்படுறது மட்டும் இல்ல, மைத்திரிபால சிறிசேனோடைய ஒரு அட்வைசராக கடமையாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் அவருக்கு ஒப்படைக்கப்படுது. பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவருடைய காலம் வருகின்ற பொழுதோ தேசிய லொத்தர சபையினுடைய பணிப்பாளராகவும் கடமையாற்றியதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மக்கள் தொடர்பாடல் இயக்குநராகவும் இவர்தான் இருந்ததாக சொல்லப்படுது. ஒரு பன்சரில வாழ்க்கையை ஆரம்பிச்சவர் அரசியல்வாதியோட தொடர்பு கிடைச்சாச்சு. போட்டோ காப்பி ஒரு டீ போயாக இருந்து ஜனாதிபதியினுடைய ஆலோசகராகவும் தேசிய லொத்தர சபையினுடைய பணிப்பாளராகவும் மக்கள் இயக்குநராக மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனாகவும் தன்னை அவர் வளர்த்து கொண்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது சொல்லப்படுது. சரி, இப்படியான ஒரு மனுஷரை எதற்காக டார்கெட் பண்ணாங்க, என்ன இவரை சுத்தி பிரச்சனை நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 2ஆம் தேதி இவருக்கான ஒரு வழக்குக்காக கோட்டை நீதிமன்றத்துக்கு வந்த நேரம் அது முடிந்து அல்லது ஆரம்பிக்கும் போதோ ஊடகவியலாளருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதியாகவும் அவருடைய சொந்த பணம் கிரீஸ்ல
4 பில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாகவும் அது கட்சியோட பணமோ வேறு யாருடைய பணமோ கிடையாது, அவருடைய சொந்த பணம். அவர் யாருக்கு சலுகைகள் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கப்பந்தாரவங்களுக்கு சலுகைகள் கொடுப்பாரு, அவருக்கு கொமிஸ்தாரவங்களுக்கு சலுகைகள் கொடுப்பாரு. வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு வசதிக்காரராக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குரிய கருத்தினை அந்த வளாகத்திலிருந்து சொல்லியதுதான் தாமதம். அந்த நேரத்துல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் டென்மார்க் பயணத்தில் இருந்தாங்க. உடனடியாக அவருடைய சட்ட ஆலோசனைகள் சொல்லி சிஐடியில ஒரு முறைப்பாட்டை போட்டு வச்சாங்க. இப்படியான ஒரு வதந்தி வந்தாச்சு, இது சம்பந்தமாக விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கு இணங்க 4 தினங்களுக்கு முன்னால துசித்த சிஐடியினரிடம் 6 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டதாக சொல்லப்படுது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டாச்சு. இது சம்பந்தமான என்ன ஆதாரங்கள் இவரிடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது பார்க்கப்படுது. நிச்சயமாக இது சம்பந்தமான ஒரு பொருளியை இவர் எழுப்புவதாக இருந்தால் இது சம்பந்தமான சாட்சிகள் நிச்சயமாக வேணும். இப்ப இங்க பேசப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இலக்கு வைத்தவங்க இவரை இலக்கு வைக்கவும் இல்லை, இவரோட வாகனத்தை இலக்கு வைக்கவும் இல்லை, எதுவுமே செய்யாம துப்பாக்கியை வான் நோக்கி சுட்டதாகவும் வாகனத்தை நோக்கி சுட்டதாகவும் இவரை இலக்கு வைக்கல, உள்ளுக்கு அடிச்சாங்க பிடிச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அந்த ஃபைலை காணோம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது சொல்லப்படுறதுனால இவர் எதற்காக இலக்கு வைக்கப்பட்டார் அப்படின்னு முதல் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ஃபைலை தூக்குறதுக்கு யாரோ செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இப்போது வைக்கப்படுது. அதுல முதலாவது விஷயம், அரசு சார்ந்தவங்க யாராவது இவரை இலக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் தான், இவருக்கு பிடிக்காதவங்க யாராவது தொழில் ரீதியாக யாராவது இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா இந்த ஃபைல் அவர்களுக்கு எதுக்கு? இன்னைக்கு ரோட்ல ஓடோட சுடுற கலாச்சாரம் இருந்தா இவரை இலக்கு வைக்கிறதாக இருந்தால் இவருடைய விரோதிகள் தான் இலக்கு வச்சாங்க அப்படி இருந்தா எதற்காக உயிரோடு விட்டுட்டு போகணும்? எந்த காயங்களும் பெருசா ஏற்பட்டதாக தெரியல, அதுக்கும் வாய்ப்பு குறைவு என்பது தெரிகிறது. ஜனாதிபதி அவங்க மீது இப்படியான பழிய போட்டதுனால இவர் பழி தீர்த்துட்டா அனைத்து பழியும் அரசு மீது விடும் என்பதற்காக யாராவது செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னைத்தானே சுடுவதற்கான கதை, திரைக்கதை, வசனம் எல்லா விஷயங்களையும் பக்குவமாக எழுதி முடிச்சவர் இவராகத்தான் இருக்க முடியும். காரணம் என்னன்னா, இந்த ஜனாதிபதி அவர்கள் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டை நிறுவுவதற்கான சான்றுகள் தன்னிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த ஒரு விஷயம் இப்போது திருடி விட்டாங்க. என் உயிர் அச்சுறுத்தல், இது சம்பந்தம் என்னால் பேச முடியாது, என்னையே கொலை மிரட்டு விட்டாங்க, அந்த ஃபைலத்தை தூக்கிட்டு போய்த்தாங்களே, என்னால் எப்படி இதை நிறுவ முடியும் என்ற ஒரு விஷயத்த சொல்லி நழுவுறதுக்கான ஒரு டிராமாவாக இருக்க முடியும் என்ற ஒரு விஷயம் தான் இப்போது ஊடகங்கள்ல மிக பாரிய அளவுல விமர்சிக்கிற விஷயமாக பார்க்கப்படுது. இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னடா, கடந்த காலங்கள்ல அனுராதபுரம் மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருந்தாரு. புத்திக பிரேமரத்ன என்று சொல்லப்படுகிறவரு சூடு நடத்துவதற்காக பணம் கொடுத்து ஒரு டீமை அவரே ஏற்பாடு செய்ததாகவும் விசாரணைகளை தெரிய வந்ததை பார்க்க முடிந்தது. சைட்டன் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் தன்னைத்தானே சுடுவதற்கு அப்படியான ஒரு டீமை ஏற்பாடு செய்ததாக சொல்லப்படுது. அந்த வகையில இவர இந்த சூட்டு சம்பவம் நிச்சயமாக முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியாது என்பதனால, இந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ள முடியாதனால, விசாரணை என்று தொடங்கினதுனால எப்படியாவது தப்பிச்சு கொள்ளலாம் என்பதற்காக விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டல் என்று சொல்றது மாதிரி குற்றச்சாட்டு உண்மைதான், ஆவணங்களை திருடிட்டாங்க என்று சொல்வதற்கு அழகான ஒரு டிராமாவை பிளேன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போது பேசப்படுது. இந்த டிராமாவை பார்க்குற நேரம் சாமானிய மனுஷனுக்கும் தெரியும் இது செட்டப், இது ஒரு திட்டமிட்ட அவர்களே அரங்கேற்றிய ஒரு விஷயம் என்பதை பார்க்க முடியுது. அவ்வளவு அழகாக கச்சிதமாக அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை பார்க்க முடியுது. இவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவருக்கு பெரிய காயங்கள் கிடையாது, வாகனத்துக்கு எந்த சேதம் கிடையாது. வந்தவன் வான் நோக்கி சுட்டானாம், வாகனத்தை நோக்கி சுட்டானாம், ஃபைலை மட்டும் கொண்டு போனானாம். யார் நம்புற கதை? நீங்க பரிதாபப்பட்டு பாவம் பார்க்குற எவருமே கிடையாது. சத்தம் போட்டா வாயில சுடுற கலாச்சாரம் உருவானதுனால நீங்க எப்படி உயிர் தப்பினீங்க? இவர் லொத்தர சபையில இருந்த நேரத்துல லொத்தர சபையினுடைய தலைவராக இருந்த சந்தர்ப்பத்துல லேப்டாப், போன் இவைகளை முறையில்லாம பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு கேஸ்ல இப்போது அவருக்கான வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த சந்தர்ப்பத்துல தான் காண்டாகி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது இப்படியான ஒரு பழியை அவர் சுமத்தி இருக்கிறார் என்று இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. இவர் சொல்றதாக இருந்தா எப்ப சொல்லியிருக்கணும்? ஜனாதிபதி எலெக்ஷன் நேரம் இவர் சொல்லியிருக்கணும். காரணம் என்னடா, ஊழலுக்கு எதிரான கோஷத்தோட அனுரகுமார திசாநாயக் அவருடைய கட்சி அவரை முன்னிறுத்தியது. அப்போது இவர் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். அப்போது இவர் சொல்லல. பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, அப்போதும் சொல்லல. இவர் எப்ப சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கான ஒரு வழக்குக்கு போற சந்தர்ப்பத்துல தான் இந்த ஒரு விஷயத்த
இவர் சொல்ல ஆரம்பிச்சாரு என்பது நமக்கு தெரியுது. இது எவ்வளவு தூரம் ஆதாரம் உள்ள ஒரு விஷயம், இது உண்மையான குற்றச்சாட்டா இருக்குமா இல்லையா என்பது இந்த நாடகமே நமக்கு படம் பிடிச்சு காட்டுறதா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அந்த குற்றச்சாட்டை விட இப்படி ஆயுததாரிகளுக்கு பணம் கொடுத்து இப்படி ஒரு டிராமாவை செய்தது என்பது அதை விட பெரிய குற்றமாக இப்போது போலீசார் பார்க்கின்ற, சமூகம் பார்க்கின்ற, நாடு பார்க்கின்ற ஒரு விஷயமாக நடந்து முடிஞ்சிருக்குது. பன்சலையில வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஒரு போட்டோ காப்பி மேலாக ஒரு டீபோயாக வந்து ஜனாதிபதியினுடைய ஆலோசகராக இருந்து தேசிய லொத்தர் சபையினுடைய ஒரு பணிப்பாளராக பாருங்க எவ்வளவு பதவிகள் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முழு நாட்டையும் ஏமாற்றுற மாதிரி, கண்ணின் மீது மண்ணை தூவி போடுற மாதிரி இப்படியான ஒரு டிராமாவை எவ்வளவு கச்சிதமாக செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதுக்கு பின்னால யார் ஏவி இதை செய்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நிச்சயமாக போலீசார் விசாரணைக்கு உட்படுத்துவாக. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜனாதிபதியினுடைய விமர்சனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கலாம். இது போன்ற போலி வேஷங்கள் போடுகின்றவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.